ஓம் முருகனுக்கு ஞான தண்டாயுதபாணிக்கு மருதமலை ஆண்டவனுக்கு அன்னமலை ஆண்டவனுக்கு எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாம் இல்ல எம்பெருமான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடம். அத்தகைய செந்தமிழ் கடவுள் அழகன் முருகன் கார்த்திகேயன் காங்கை என்று பல்வேறு நாமங்களை பெற்ற அன்னமலை கண்டாயுதபாணி சாமியுடைய திருக்கோவில் திருக்கு நன்னிநாட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா இன்னும் சில மணித்துளியில் நடைபெற இருக்கின்றது. இந்த இனிய விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் பக்தோடு மையம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நம் எல்லோரையும் வழி நடத்துகின்ற முருகனடிமை ஸ்தாபகர் குரு கிருஷ்ணானந்தா சுவாமிஜி அவர்களுக்கு நமது குருதனியாக இருக்கின்ற அன்பர்கள் ஆன்றோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் நம்முடைய அண்ணாமலை சித்தர் சுவாமிகள் அவர்களுக்கும் மேலும் இந்த காவடி ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற சித்திரை 1ஆம் தேதி என்று இங்கு நடைபெறுவது மாதிரி எங்கும் நடைபெறுவதற்கு ஒரு பக்கம் ஒன்று நடக்கும். சித்திரை 1 என்று சொன்னால் அது தமிழ்நாடு ஆகட்டும் கேரளா ஆகட்டும் எங்கெங்கிலோ இருந்த மக்கள் எல்லாம் இங்கு ஒன்று கூடி எம்பெருமானை தரிசித்து அந்த அருளை பெற்று செல்கின்ற ஒரு நாள். அந்த ஒரு நாள் அவர்கள் வந்து போனால் ஒரு வருடத்துக்குள்ளான சார்ஜ் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அத்தகைய முருகப்பெருமானுடைய திருவருளோடு ஆகாயத்தில் இருக்கின்ற சக்தி காற்றிலே கலந்து நெருப்பிலே உதித்து நெருப்பில் இருக்கின்ற சக்தி சாகாவரம் என்ற தர்பை கேறினாலே யாகசாலையிலிருந்து மூலாழைத்து கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பக்தகோடி மையன்பர்கள் எல்லோரும் முருகா என்கின்ற நாமத்தை சொல்லுங்கள். துன்பம் விலகும் இன்பம் கண்டிப்பா வந்துடும், செடியே வரும். ஒரு உதாரணம் சொல்றோம். இந்த தானாக ஒண்ணு கரையும் ஒண்ணு கரைச்சாத்தா கரையும். அது மாதிரி தண்ணியில சர்க்கரை போட்டோம்னா அது கரையும், அதே புளிய போட்டோம்னா கரைக்கும். அதான் பாருங்க, நான் சொல்றது புரியுதாங்க. தண்ணிக்குள்ள சர்க்கரையை போட்டா கரையும், தண்ணிக்குள்ள புளி போட்டா கரையுமா? கரைக்கணும். அப்ப முருகப்பெருமானுடைய தரிசனம் பட்டா போதும், தேய்க்க வேண்டியது. அது கரைக்கிற மாதிரி இந்த தரிசனம் திருவடி தரிசனம் பார்த்தால் போதும் பட்டால் போதும் கிடைக்கும். 2 திருவடி தான். முருகப்பெருமானுக்கு 6 முகம் இருக்குன்னு சொல்லிட்டு 12 கால் இருக்கு. 6 முகம் இருக்குது, 12 கை இருக்குது. ஆனா கால் மட்டும் 2 திருவடி. அத்தகைய திருவடி தரிசனம் பாதம் சொல்லுவார் பாதம் கழிவார். யாரெல்லாம் பாதம் நமஸ்காரம் பண்றாங்களோ அவருடைய பாவம் விலக்கப்படும். ஒரு சன்னியாசியை கண்டு வணங்கினால் நம்மகிட்ட இருக்க பாவம்லாம் அங்க போயிடும். நம்ம போய் பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்குவோம். நமக்கு தெரியுமோ தெரியாது, சரி பெரியவங்க காலில் விழுந்தால் நம்ம விழுவோம். அம்மா அப்பா ஆசீர்வாதம் அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம். அதுபோல குருநாளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய துன்பத்தை விலக்கும், இன்பத்தை கொடுக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஓம் சரவண பவே, ஓம் சரவண பவே, ஓம் சரவண பவே. முருகனுக்கு முருகா வருக, முத்தே குமரா வருக, முருகா வருக, முத்தே குமரா வருக, முகமுடைய புகழ்வா வருக, முகமுடைய புகழ்வா வருக, சத்குருநாதா சரவண பவனே, சத்குருநாதா சரவண பவனே, சக்தியின் மைனா சிவசண்முகநாதா, சோமர்படியாய் சிந்தூர் மேலவா, சோமர்படியாய் சிந்தூர் மேலவா, சுப்பிரமணியே
சொன்னாலே சாமி எல்லாம் இந்த வழி விடுங்க. தணிகைநாதனே தரணி ஆழ்வதா தணிகைநாதனே தரணி ஆழ்பவா அரகர சண்முக அனந்த மூர்த்தி அரகர சண்முக அனந்த மூர்த்தியே அருமுக வேலா அற்புதநாதா அருமுக வேலா அற்புதநாதா